2017 மாடலுங்க டொயோட்டா இனோவா கிறிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா 2.8 ஜெட் ஆட்டோமேட்டிக். 2025 மாடலில் லேட்டஸ்ட் மாடல் தாருங்க. அது பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 மாதம் தான் ஆச்சு. 2025 50லேருந்து ₹1 கட்டினா போதும். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணிக்கலாம். 5 வருஷம் 10 இயர் பண்ணி கொடுக்கலாம். விலை பொறுத்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியேட் பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டி வேணுங்கிறவங்க நேரில் வந்து பாருங்கள். நம்ம ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு அவைலபிளாக இருக்குது. வண்டி பொறுத்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக நல்ல ஓனர்ஷிப் வந்து சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு வெறும் 39,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இது நம்ம கேட்குற விலை பார்த்தீங்கன்னா 5,50,000 சொல்லுதுங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியேட் பண்ணி கொடுத்தலாம். சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2023 மாடல் மாருதி சுசுகி வேகனார். மணிண்ணா வாங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. ஸ்டாக்கெல்லாம் எப்படி வந்திருக்கு? ஸ்டார்டிங் ப்ரைஸ் இல்லைண்ணா? ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்மகிட்ட ஒரு 2 லட்ச ரூபாயிலேருந்து 20 லட்ச ரூபா மட்டும் எப்பவும் போல ஸ்டாக்ஸ் இருக்குண்ணா. நிறைய வியூவர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போன மாதம் ஆடி நிறைய கஸ்டமர்ஸ் எடுத்தாங்க. ஆடியில் நிறைய பேர் வியாபாரம் நிறைய பண்ணினாங்க. சில பேர் ஆடின்னு சொல்லி நிறைய பேர் ஆடி முடிஞ்சு பார்க்கலாங்க. ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்க போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா லீவ் நாளும் வருது. அது போக முகூர்த்தங்கள் நிறையா உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறையா பேருக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாமே வண்டி எடுக்கக்கூடிய மாதம் தான். நல்ல நாள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு போகிறக்கும் ஃபேமிலியாக போகிறக்கும் கார் நிறைய பேருக்கு தேவைப்படும். நம்ம பண்ணி கொடுத்துட்லாங்க. இப்போ கண்டினியூஸாக லீவ் வருது. மேக்ஸிமம் நம்மகிட்ட புக் பண்ணால் 2 to 3 டேஸில் நம்ம லோன் பண்ணி டெலிவரி கொடுத்துடலாம். டெலிவரி கொடுத்துடலாம். ரைட். ஸ்டாக் அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்துலாம்ண்ணா. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தார்லேருந்தே பார்க்கலாம். கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிக்கலாம்ண்ணா. இது பார்த்தீங்கன்னா 2023 மஹேந்திரா தாரில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட்டு. அது ஆட்டோமேட்டிக் காரு. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன். சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு வெறும் 32,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பக்கா சர்வீஸ் கிடைக்கும். வண்டிக்கு 0 கிலோமீட்டர்லேருந்து இப்போ 32,000 கிலோமீட்டர் இன்னத்து டேட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனிஸ் ஹிஸ்ட்ரி அவைலபிளாக இருக்குது. எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இதில் இல்லை. இது ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் வந்துடும் உங்களுக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக பார்த்தீங்கன்னா கட் மேட்டு ஃபுல் மேட்டு போட்டிருக்காங்க. வண்டி பொறுத்தளவுக்கு 100% குவாலிட்டியாக இருக்கும். லோ மைலேஜ் ஒன்று தாருங்க. அது தார்லேயே ஆட்டோமேட்டிக் வேணும், அது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும், ஒயிட்டாக வேணும்னு தொழிலாளர்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,50,000 விலை சொல்லுதுங்க. விலை பொறுத்து நெகோஷியேட் பண்ணி தரலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு இந்த வண்டிக்கு 5லேருந்து 7 வருஷம் மட்டுமே பண்ணி தரலாங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணி தரலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 13லேருந்து 13,50 மட்டுமே லோன் கிடைக்குங்க. கஸ்டமரோட சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி ஃபண்டிங் வந்து உங்களுக்கு முன்ன பின்ன ஆகலாம். அதிகபட்சமாக 13லேருந்து 13,50 நம்ம லோன் பண்ணி தரலாம்ண்ணா. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணி தரலாம். 5லேருந்து 7 வருஷம் தாராளமாக பண்ணி தரலாம்ண்ணா. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 2025 மாடலில் லேட்டஸ்ட் மாடல் தாருங்க. அது பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 மாதம் தான் ஆச்சு. 2025 மஹேந்திரா தார் RWD 2 வீல் டிரைவுங்க. டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஹாட் டாப்பு. ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர். ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா TN19. ஓடினது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. வெறும் 5,200 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸோடு இருக்குது. வண்டி பொறுத்தளவுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷன். நீங்கள் நம்பர் பிளேட் எடுத்தீங்கன்னா புது வண்டி, அவ்வளோதான். மற்றபடி வண்டியில் எந்த குறையும் சொல்கிறதுக்குமே இல்லை. இதுலேயும் உங்களுக்கு நல்ல ஸ்டிக்கரிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. வண்டி பொறுத்தளவுக்கு 100% குவாலிட்டியான வண்டி. இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு 15 லட்ச ரூபா விலை கேட்குறீங்க. விலை பொறுத்து நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு இந்த வண்டிக்கு 14 லட்ச ரூபா மட்டுமே பண்ணித்தரலாம். இன்ஷியல் டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் 1 லேக்குள்ளே கட்டினா போதும். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணித்தரலாங்க. 10 இயர் பொறுத்தளவுக்கு 5லேருந்து 7 வருஷம் தாராளமாக பண்ணித்தரலாங்க. கஸ்டமரோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபுல் லோன் கூட நம்ம தாராளமாக பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் கார், டீசல் காரு. அதுவும் மார்க்கெட்டில் ஹைல டிமாண்டான காரு. நிறையா பேர் தொலைவிட்டு நம்மக்கிட்ட நிறைய பேர் வாண்டட் கேட்டு இருக்கக்கூடிய கார்னே சொல்லலாம். 2017 மாடலுங்க டொயோட்டா இனோவா கிறிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா 2.8 ஜெட் ஆட்டோமேட்டிக். ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர். கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு வெறும் 93,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அந்த 93,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்குது. எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய பேர்ல் ஒயிட் கலர். நம்பருமே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் 6600 இருக்கும். வண்டி பொறுத்தளவுக்கு எந்த டச்சோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே 100% குவாலிட்டியான வண்டி. லோ மைலேஜ் ஓடின வண்டினே சொல்லலாம். இன்றைக்கி 2017 பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் ஓடி இருக்குது. இது வெறும் 93,000 ஓடி இருக்குது. அது 2.8 ஜெட் ஆட்டோமேட்டிங்க. நான் வண்டி பாருங்கள், எந்த டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இல்லை. பாடி லைன் பார்த்தாலே தெரியும் 100% குவாலிட்டி. வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் தான் சென்னை, பட் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு நம்ம கோயம்புத்தூர் வண்டிக்கு மேலேயே இருக்குது. நல்லா நல்ல மெரிட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 4 டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% மேலேயே இருக்கும். இது பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும். அதுபோல் மோட்டரைஸ்டு மிரர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஏர்பேக் பொறுத்து இது பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்டு சீட் வந்துடும். டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடும். அதில் ப்ளூடூத் நேவிகேஷன் வந்துடும். உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்லேயே வந்துடும்ண்ணா. இதில் ஏர்பேக் பொறுத்தளவுக்கு 8 ஏர்பேக் வந்துடும்ண்ணா. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனால் புஷ் ஸ்டார்ட் பட்டனு. கிலோமீட்டர் பல்லாவே பார்க்கலாம். 93,830 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னோவாவில் இந்த ரேஞ்சில் பார்க்குறதுலாம் கண்டிப்பாக ரேர் தான். கிறிஸ்டாவில் வந்து 2.8 ஜெட் ஆட்டோமேட்டிக். இந்த 17 மாடலுக்கு இன்னும் லோ மைலேஜ்னே சொல்லலாம். ஆனால் அது 17 பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட்டு தான். சீட்ஸ் எல்லாம் கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க. ரூஃப் ஏசி நல்ல பெருசாக அதிலேயே வந்துடும். இருக்குல்லே இதுதான் டாப் மாடல். இதுக்கப்புறம் வேரியண்ட்டில் கிறிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா 2.8 ஜெட் ஆட்டோமேட்டிக் இதுலேயே டாப் வேரியண்ட்டு. உங்களுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா 7 சீட்டு பக்கெட் சீட் கொடுத்துருக்காங்க.
ஃபோல்ட் பண்ணி சைடில் ஏற்றுற மாதிரி தான். சைடில் ஃபோல்டு பண்ணிக்கலாம். நம்ம இதில் இது ஆப்ஷன் இருக்கும், இது பண்ணி நம்ம எடுத்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். பூட் ஸ்பேஸும் ஓகே. மோஸ்ட்லி டொயோட்டா இனோவா கிறிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் எல்லாமே லைக் பண்ணுற கலரு. அந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா கலர் ஃபேட் ஆகாமல் எந்த ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் பிராண்ட் நியூ கண்டிஷனில் அப்படியே இருக்குது. மோஸ்ட்லி இன்னோவா டீசலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறப்ப அந்த இன்ஜினோட அந்த பீட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். எனக்கு பர்சனலாக பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பேர் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பீட்டு தான் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அப்படியே ஹெவியான இன்ஜின் அப்படின்றது அது பார்த்தாலே தெரியும். இன்ஜின் கண்டிஷனும் நீங்கள் லைவாகவே பார்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்குது வண்டி. இது வந்து ஜஸ்ட் வாட்டர் வாஷ் பண்ணுறது நான் சொல்லலை, ஆயில் லீக்கேஜ் நான் சொன்னேன். எங்கேயுமே ஸ்பில் ஆகாமல் க்ளீனாக இருக்குது. இன்ஜினில் பார்க்க ஒரு துளி ஆயில் லீக்கேஜ், டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயில் லீக்கேஜஸ் எல்லாம் 1-2 இருக்கும். வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆயில் லீக்கேஜஸ் மேலே இன்ஜின் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் அப்படியே இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓஇ தான். எல்லாமே ஃபேக்ட்ரியோட வந்தது தான். இது எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாதுங்க. எதுவுமே கிடையாது. 100% குவாலிட்டி இருக்குது. நீங்கள் பஞ்சு பேஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் பக்காவாக இருக்கும். ஒரு நல்ல கிறிஸ்டா வேணும், அதான் ஆட்டோமேட்டிக் வேணும், டீசல் வேணும் தொலைறீங்க, உண்மையில ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். கிறிஸ்டா வேணும் தொலைறீங்க 100% இந்த வண்டி நம்பி நீங்கள் நேரில் தாராளமாக வரலாம். மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா வெளியூருக்கார் நிறையா பேர் டொயோட்டா இனோவா கிறிஸ்டா வேணும், அது 2.8 ஜெட் ஆட்டோமேட்டிக்லேயே வேணும் நிறையவே தொலைட்டு இருப்பீங்க. அருமையான காரு, மிஸ் பண்ணிடாதீங்க. சிரமம் பார்க்காம தாராளமாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்டா வாங்கணும்னு ஐடியா பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த வண்டியை பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்க. வண்டி வந்தால் குறை சொல்கிறக்கு ஒன்று மேலே ப்ரைஸ் மட்டும் தான் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த குறைகளும் இல்லை. 100% குவாலிட்டி வண்டி. அதே மாதிரி நீங்கள் பார்க்காம கூட ஆன்லைன் கூட புக் பண்ணி தாராளமாக நம்ம லோன் ப்ராசஸும் பண்ணி கொடுத்துடலாம். இது 2017 கடைசி டொயோட்டா இனோவா கிறிஸ்டா 2.8 ஜெட் ஆட்டோமேட்டிக்கு. ஓனர்ஷிப் செகண்டு, 93,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,50,000 விலை கோட் பண்ணுங்க. விலை பொறுத்து ஃபிக்ஸட் இல்லை, நெகோஷியேட் பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு 16,000 17 லட்ச ரூபா மட்டுமே பண்ணித்தரலாம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணித்தரலாம். டெர்னர் பொறுத்தளவுக்கு 5 வருஷம் தாராளமாக பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. இந்த பட்ஜெட் போகிறப்போ கண்டிப்பாக ஐடி மஸ்டானா? நான் ஐடி மஸ்ட்டில் இன்கம் ப்ரூஃப் இருந்தால் ஓகே தான். 10 lakhs எவ்வளோ போனால் ஐடி இருந்ததுன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கிடைக்கும். ஐடி இருந்தால் நம்ம 67 பைசாலே நம்ம பண்ணலாம். இல்லைன்னா 70-75 பைசாக்குள்ளே வரும் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ ஐடி இருந்ததுன்னா பெட்டர். அப்படி இல்லைனாலும் பண்ணி ஐடி இருந்தால் நம்ம ஃபுல் பண்ணிக்க ட்ரை பண்ணி தரலாம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே மார்க்கெட்டில் ஹைலி டிமாண்டான வெஹிக்கிள் நிறைய பேர் விரும்பக்கூடிய வண்டி. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S10 2017 மாடல் மஹேந்திரா ஸ்கார்பியோ. ஸ்கார்பியோவில் பார்த்தீங்கன்னா S10 ஓனர்ஷிப் செகண்ட் ஓனர். கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அந்த 90,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்குங்க. வண்டி பொறுத்தளவுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரியோ டச்சோ டேமேஜோ எதுவுமே இல்லை. பாடியில் நல்லா எந்த 10 ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் நல்லபடியாக இருக்குது. டயர் கண்டிஷனுமே பார்த்தீங்கன்னா 60-70% இருக்கும். இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இதில் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக்கு, வாய்ஸ் கண்ட்ரோல், டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட வந்துடும், அலாய் வீல்ஸோட வந்துடும். வண்டி எடுத்தால் எந்த செலவுமே இல்லை உங்களுக்கு. 100% குவாலிட்டியான வண்டினே சொல்லலாம். இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,70,000 விலை கேட்குறாங்க. விலை பொறுத்த ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியேட் பண்ணி கொடுத்துலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காரு, ஒரு 7 சீட்டர் காரு, அதுவும் டீசல் ஆட்டோமேட்டிக் காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா XUV மஹேந்திரா XUV 500 பார்க்கலாங்க. 2016 மாடல், TN22 ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் மஹேந்திரா XUV 500 W10ங்கிற டாப் அண்ட் வேரியன்ட் ஒரே ஓனருங்க. ஆட்டோமேட்டிக் காரு. கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு வெறும் 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அந்த 72,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்குது. வண்டி பொறுத்தளவுக்கு 100% குவாலிட்டியான வெஹிக்கிள். வண்டி எடுத்து எந்த சிலமில் டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு 70-80% டயர் பாயிண்டில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம், அந்த பாடி லைன் பார்க்கலாம். நல்ல குவாலிட்டியாக தெளிவாக இருக்குது பாருங்கள். எந்த டென்ஸோ ஸ்க்ராச்சஸ் எல்லாம் அப்படி இருக்குது. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் நியூ டயர்ஸ் தான். 90-90% 95%ல இருக்குது. பிரிக்ஸ்டோன் டயர்ஸ் போட்டிருக்காங்க. பட்டன்ஸ் பாருங்க, ஃபுல் பட்டன்ஸ் இருக்குது. ஒரு டிஸ்க் பிரேக் வந்து ஆல் வீல் டிஸ்க் பிரேக் இருக்குல்ல? ஆமாம், ஆல் வீல் தானே. இது டாப் வேரியன்ட்னால உங்களுக்கு ஆல் வீல் டிஸ்க் பிரேக் வந்துடும். பேசிக் ஃபீச்சர்ஸாக வரக்கூடிய 4 டோர் பவர் விண்டோஸ், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சைட் மிரர்ஸ், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வந்துருது. 72,000 ஓடி இருக்குங்களா? ஆமாம், 72,320 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா. ஓகே. இதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்துடும். ஏர் பேக் பொறுத்தளவுக்கு 8 ஏர் பேக் வந்துடும். கம்பெனியோட இன்புல்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியில் டச் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருவாங்க. கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும். உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்ஸ்லேயே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலோட வந்துடும். மெயின் இதில் பார்த்தீங்கன்னா சன்ரூஃபோட வர டைப்புங்க. ஓகே. அது இல்லாமல் தாண்டி 8 ஏர் பேக் வருது இல்லை? 8 ஏர் பேக் வந்துடும். கம்பெனியில் அதான் சீட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. சீட்டு நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். உங்களுக்கு லெக் ரூம் ஸ்பேஸ் ஆகட்டும், உங்களுக்கு இன்டீரியர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேர்ட் ரூமே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஸ்பேஸியாக தான் இருக்கும். நல்ல ஸ்பேஸு. முக்கியமாக கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்க்ராட்சு கோடெல்லாம் எதுவுமே இல்லாமல் டேமேஜ்லாம் ஆகலாம். ஆமாம், சிங்கிள் ஓனர், அதாவது ஆட்டோமேட்டிக் காரு. உங்களுக்கு வெறும் 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. உங்களுக்கு உள்ள இன்டீரியர்ஸாக அவுட்லுக்கு பார்த்தாலே தெரியும் வண்டி எந்தளவுக்கு மெரிட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. W10 ஆட்டோமேட்டிக்கு. நம்பரும் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் 9993. 2016 மாடலுங்க.
மஹேந்திரா XUV 500ல W10 டாப் அண்ட் வேரியன்ட் ஓனர்ஷிப் சிங்கிள் ஓனர் 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சன்ரூஃபோட வந்தது, அதுவும் ஆட்டோமேட்டிக் கார், டீசல் ஆட்டோமேட்டிக் கார். வண்டி பொறுத்தவரைக்கும் பிராண்ட் நியூ கண்டிஷன்லேயே இருக்குது. இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,50,000 விலை கேட்குதுங்க. விலை வந்து ஸ்லைட்லி நெகோஷியல் பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் 8,000 to 8 லட்ச ரூபா மட்டுமே பண்ணித்தரலாம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணித்தரலாம். 10 இயர் பொறுத்தவரை 4 to 5 வருஷம் தாராளமாக பண்ணித்தலாங்க. ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வேணும், அது 7 சீட்டர் வேணும், அது ரக்டான வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நம்மகிட்ட இந்த XUV மட்டும் இல்லை, கம்பேரிசனாக பார்த்தீங்கன்னா இன்னொரு XUV கூட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2016 மாடலுங்க. இது 2018 மாடல். இது ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர், இது செகண்ட் ஓனர். இது W10ங்க, இது W11 வேரியன்ட்டு. இந்த வண்டியில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இல்லாத ஃபியூச்சர்ஸில் அந்தளவுக்கு ஃபியூச்சர்ஸ் அள்ளி கொடுத்துருக்காங்க W11ல். அதுவும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது உங்களுக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா TN11 ரிஜிஸ்ட்ரேஷன். வேரியன்ட் பார்த்தீங்கன்னா W11. நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,70,000 கேட்குது. எல்லாமே 11ஆக இருக்குது உங்களுக்கு. வண்டி பொறுத்தவரை 100% குவாலிட்டியான வண்டி. கலரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நல்லா பிளாக் கலரில் நல்லா ரகடான வண்டி. பாடிலைன் பாருங்கள், எந்த டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இல்லை, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா OE அலாய்ஸ் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. ஃபேன்சி அலாய்ஸ்னே சொல்லலாம். டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு 70% இருக்குது உங்களுக்கு. அதுலேயும் பார்த்தோம்னா இது மிஷ்லின் டயர் போட்டிருக்காங்க. 70% மிஷ்லின் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ்னு தெரியும். யூஸ்வலாக வர பேசிக் ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு. ஆமாம், உங்களுக்கு பேசிக் ஃபீச்சர்ஸ் பவர் ஏசி அதெல்லாமே வந்துடும். மோட்டரைஸ் மிரர் வந்துடும். நிறைய பேர் நான் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் நல்ல ஃபீச்சர் ஆக்சுவலி. நைட் டைம்லாம் தேவைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ் சீட்ஸ் வந்துடும். OE லெதர் சீட்ஸு. ஓகே. வண்டிக்கு பார்த்தீங்கன்னாலே W11ல் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் பாருங்கள் அருமையாக இருக்கும். இதுலேயும் நம்ம ஃபியூச்சர்ஸ் AC பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துடுது இல்லையா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடும். அதிலே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் நேவிகேஷனு உங்களுக்கு அதில் வந்துடும். கிளைமேட் கண்ட்ரோல் AC வந்துடும். ஏர் பேக் பொறுத்தளவுக்கு 10 ஏர் பேக் வந்துடும். இதில் 10 ஏர் பேக். ஆமாம், க்ரூஸ்லேருந்து யூஸ்வலாக வர்றது தான். புஷ் ஸ்டார்ட் பட்டனு, சன்ரூஃபு, இந்த ஆம்பியன்ட் லைட்லாம் வண்டியில் வருதுங்களா? வண்டியோட வந்துடுதுண்ணா. பின்னாடியுமே பாருங்கள் உங்களுக்கு இன்னும் ஸ்பேஸும் லெக் ரூம் ஸ்பேஸும் அருமையாக இருக்குது. ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோவுமே உங்களுக்கு ஸ்பேசஸ் நல்லாயிருக்கும். மெயின் இந்த வண்டி அட்ராக்டிவாக பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் தகுந்த மாதிரி சீட் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. லெதர் சீட் கவர்ஸு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா டேஷ்போர்டில் வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. குட்டி ஸ்டோரேஜ் தான், பட் நல்லாயிருக்கும். எல்லாம் ஃபங்க்ஷனலாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுபோக அடிஷ்னலாக வந்துட்டு டேஷ் கேம் வச்சுருக்காங்க. அது நல்லா பிராண்டடான டேஷ் கேம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த வண்டி ஆக்சுவலாக வந்துட்டு ஃபேஸ் லிஃப்ட் மாடல். இந்த ஒயிட்டுக்கும் ஆமாம் XUV 500லேயே இதுதான் கடைசி வேரியண்ட்டு, கடைசி டாப் அண்ட் மாடல்னு சொல்லலாம். அதனோட டெயில் லேம்பும் இதனோட டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது 2018 மாடலுங்க. மஹேந்திரா XUV 500 பார்த்தீங்கன்னா W11ங்கிற டாப் அண்ட் வேரியண்ட்டு. ஓனர்ஷிப் செகண்டு. கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு 1,50,000 வரைக்கும். அந்த 1,50,000 ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட அவைலபிளாக இருக்குது. வண்டி பொறுத்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக நல்ல மெரிட்டான வண்டினே சொல்லலாம். இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,70,000 விலை கேட்குதுங்க. விலை பொறுத்து நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியல் பண்ணி தரலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் 10 லட்ச ரூபா மட்டுமே தாராளமாக பண்ணித்தரலாம். இன்சியல் டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் 1 lakh above கட்டினா போதும். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணித்தரலாம். 10 year பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 5 வருஷம் தாராளமாக பண்ணித்தரலாம். நம்மகிட்ட XUV பொறுத்தவரைக்கும் ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவலும் இருக்குது, உங்களுக்கு W10ல் இருக்குது, 11 இருக்குது, ஒயிட்டும் இருக்குது, பிளாக்கும் இருக்குது. உங்களுக்கு ரெண்டுமே நல்ல சாய்ஸாக இருக்குது. XUV வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த ரெண்டு காருமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி XUV 500 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஒயிட் ஆகட்டும் இல்லை பிளாக் ஆகட்டும், ரெண்டுமே இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி கிலோமீட்டர்ஸ் கம்மியாக கிடைக்கிறதுலாம் கண்டிப்பாக ரேர்னு சொல்லலாம். 2 கலர் இருக்குது. ஒயிட் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரிச்சாகவும் லக்ஸுரியாகவும் இருக்கும். பிளாக் அதே சமயம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ராயலாகவும் ரக்கடாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெண்டுமே க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக நேரில் வந்து பாருங்கள். தாராளமாக மெக்கானிக்கலாக வச்சு செக் பண்ணிக்கலாம்ண்ணா. தாராளமாக செக் பண்ணிக்கலாம்ண்ணா. உங்கள் மெக்கானிக் இருந்தாலும் தாராளமாக கூப்பிட்டு வரலாம். இல்லை கம்பெனிக்கு போய் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் செக் பண்ணாலும் செக் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த வண்டின்ட்டு இல்லைங்க, நம்ம எந்த வண்டி வேணாலும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் மாற்றங்கள் கிடையாது. அடுத்து நம்ம ஒரு காம்பேக்ட் XUV பார்க்கலாங்க. 2020 மாடல் 2020 டாடா நெக்ஸானில் பார்த்தீங்கன்னா எக்ஸட் ஆப்ஷனல்ங்கிற வேரியண்ட்டு. பெட்ரோல் காரு, ஓனர்ஷிப் சிங்கிள் ஓனர், வெறும் 52,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AC பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏர் பேக்கு, ABS பிரேக்கு, சன்ரூஃபோட வர காருங்க. அலாய் வீல்ஸு. வண்டி பொறுத்தவரைக்கும் எந்த டென்டோ ஸ்க்ராச்சஸோ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, 100% குவாலிட்டியான வண்டி. நெக்ஸான் பொறுத்தவரைக்கும் 5 star ரேட்டிங் வாங்கிட்டு உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 7,90,000 விலை கோட் பண்ணுங்க. விலை பொறுத்து நெகோஷியேட் பண்ணி கொடுத்தலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் 7 லட்ச ரூபா மட்டுமே பண்ணித்தரலாம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணித்தரலாம். 10 year பொறுத்து உங்களுக்கு 5 வருஷம் தாராளமாக பண்ணித்தரலாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிசம்பருங்க. 2020 மாடல் டொயோட்டா அர்பன் க்ரூசர். அர்பன் க்ரூசரில் பார்த்தீங்கன்னா மிட் கிரேடு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், பெட்ரோல் கார், ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பொறுத்தவரைக்கும் 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அந்த 72,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஓடி இருக்குது. வண்டி பொறுத்தவரைக்கும் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. கலர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய காமனான ஒயிட் கலரில் இருக்குது. மிட் கிரேடுன்றது வேரியண்ட்டோட வேரியண்ட்டோட வேணும்னா டூவல் ப்ரொஜெக்ட் வந்துருக்குங்க. முக்கியமாக முன்னாடி பார்த்தீங்கன்னா
டூவல் ப்ரொஜெக்டர் மொத்தம் 4 ப்ரொஜெக்டர் இருக்குது, அது போக டிஆர்எல் இருக்குது. என்ன ரிஜிஸ்ட்ரேஷன்? இது வந்து மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன். TN 64 பொறுத்தளவுக்கு மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன். பாடி லைன் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அது சிங்கிள் ஓனரில் நல்லா வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 4 டயருமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டயர்ஸ், யோகமா டயர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பிராண்ட் நியூ டயர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம், 4 டயருமே வேணாம். 4 டயருமே பிராண்ட் நியூ டயர்ஸ். டயரையே நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன்னா, டயர் தான் வந்துட்டு மிகப்பெரிய செலவாக இருக்கும். இதெல்லாம் எடுத்தோன்னே ஒரு பிஓசி, அதாவது ப்ரீ ஓன்டு கார் எடுக்கிறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம செலவு வைக்க வேண்டியது அந்த டயர் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த செலவும் கிடையாது. எடுத்து நீங்கள் வந்துட்டு தாராளமாக இன்னொரு 40,000 ஓட்டலாம், அந்த அளவுக்கு இருக்குது. தாராளமாக இருக்கும். யோகமா பொறுத்தளவுக்கு 40 50 கிலோமீட்டர் வரும். இந்த 4 டயருமே யோகோஹாமில் மாற்றணும்னா எவ்வளோண்ணா வரும் அப்ராக்சிமேட்லி? நல்லா ப்ரைஸ் இருக்குண்ணா. எப்படியும் ஒரு 30,000 30,000 வந்துடும். அந்த செலவு முக்கியமானது உங்களுக்கு மிச்சம். இன்டீரியர் பார்த்தலாம். பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துடும். அது போக இன்பில்டாக பார்த்தீங்கன்னா சிடி சிஸ்டம் வந்து கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி வந்துடும். இதில் ஏர் பேக் வந்துடும். ஆடியோ கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் வந்து கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு 78,000 ஓடிக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டனோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 2020 மாடல், 2020 லாஸ்ட்டு டொயோட்டா அர்பன் க்ரூசர் சிங்கிள் ஓனர் மெக்ரைடு பெட்ரோல் வேரியன்ட்டு 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. முன்னாடி 72ன்னு சொல்லிட்டு 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி பொறுத்தளவுக்கு 100% குவாலிட்டி. நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,90,000 7,90,000 விலை சொல்லுதுங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ் எல்லாம் நெகோஷியல் பண்ணி தரலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு நம்ம 6,50,000 7 லட்ச ரூபா மட்டுமே பண்ணித்தரலாம். இன்சியல் டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் 1 லேக் கட்டினா போதும். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணித்தரலாம். டென்னர் பொறுத்த உங்களுக்கு 5 வருஷம் தாராளமாக வாங்கி கொடுத்துலாங்க. ஒரு மிட் செக்மெண்ட் எக்ஸ்வி டைப்பில் வேணும் அப்படின்னு தொள்ளாயிரங்களுக்கு உண்மையில் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். பெட்ரோல் கார் வேணும் தொள்ளாயிரங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 7 சீட்டர் கார் பார்க்கலாங்க. அது ஒரு பெட்ரோல் காம்பேக்டான எக்ஸ்வி உங்களுக்கு 7 சீட்டர் கார்னே சொல்லலாம். நல்லா மைலேஜ் கொடுக்க வண்டி, லோ மெயின்டெனன்ஸான வண்டினே சொல்லலாம். நிறைய பேர் பெட்ரோலில் 7 சீட்டில் லோ, அதுவும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வேணும் தொள்ளாயிரங்களுக்கு உண்மையில் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். 2020 மாடலுங்க. ரெனால்ட்டில் ட்ரைபலில் RXLங்கிற பெட்ரோல் காருங்க. 7 சீட்டர் கார். ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு 39,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. வண்டி பொறுத்தளவுக்கு 100% இருக்கும். இதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஃப்ரண்ட் 2 டோர்ஸ் பவர் விண்டோ வந்துடும், ரூஃப் ஏசி வந்துடும், சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா மைலேஜ் கொடுக்கும். உங்களுக்கு சிட்டிக்குள்ளாரியே பார்த்தீங்கன்னா 16 18 கிலோமீட்டர் கிடைக்கும். லாங் போயில் 20 above தாராளமாக கிடைக்கும். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அதுவும் மெயின்டெனன்ஸ் கம்மியாக மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். ஒரு அது மாடல் ஜாஸ்தியாக 7 சீட்டர் வேணும் தொள்ளாயிரங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இது நம்ம கேட்குற விலை பார்த்தீங்கன்னா 5,50,000 சொல்லுதுங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியல் பண்ணி கொடுத்தலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு 4,50,000 5 ரூபா மட்டுமே பண்ணித்தரலாம். இன்சியல் டவுன் பேமெண்ட்டாக பிலோ நீங்கள் ஒரு 1 லேக் கட்டினா போது தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துலாங்க. ஒரு 7 சீட் வண்டி வேணும் தொள்ளாயிரங்களுக்கு உண்மையில் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2015 மாடலுங்க. மாருதி எர்டிகா 7 சீட்டர் காரு, பெட்ரோல் காரு, ஜெட்எக்ஸுங்கிற வேரியன்ட்டு, டாப் மாடலில். ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனரு. கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு 1 லேக் கிலோமீட்டர் ஓடிக்கு 1 லேக்குமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. 4 டயருமே பிராண்ட் நியூ டயர். ஃபியூச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, டுவல் ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக் வந்துடும், ரூஃப் ஏசி வந்துடும். வண்டி பொறுத்தளவுக்கு நல்ல மெரிட்டாக இருக்குது. இந்த கஸ்டமர் முதல்ல சொன்ன விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 7,000 7,000 7 ரூபா சொல்லிட்டு இருந்தார். இப்போ 6,75 கேட்குறாருங்க. நேரில் வாங்க, உங்களுக்கு அதுலேருந்து பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு இந்த வண்டிக்கு ஒரு 5.5லேருந்து 6 மட்டுமே பண்ணலாம். இன்சியல் டவுன் பேமெண்ட் பிலோ 1 லேக் கட்டினா போதும். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. இவர் இந்த வண்டிக்கு புது வண்டி வந்துருச்சு, அதனால் இவர் அர்ஜென்ட்டில் கொடுக்குறதுல இருக்கார். ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு நெகோஷியல் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ நம்ம பார்க்குற ஒரு மிட் செக்மெண்ட் காம்பேக்டான வண்டி பார்க்குறாங்க. மார்க்கெட்டில் நல்லா போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு செடான் கார் வேணும்னு தொள்ளாயிரத்துக்கு ஒரு மிட் செக்மெண்ட் எக்ஸ்வி அந்த செடான் கார் ப்ரைஸ்லேயே கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ஆப்ஷன் உள்ள காராக வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2023 மாடலுங்க. நிசான் மேக்னைட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற வேரியண்ட்டு, பேஸ் வேரியண்ட்டு தான். கஸ்டமர் எடுத்து அந்த பேஸ் வேரியண்ட் எடுத்து உங்களுக்கு டாப் மாடல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அதெல்லாமே போட்டிருக்காரு. இது நம்ம 2023 ஒரே ஓனர், வெறும் 32,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அது கோயம்புத்தூர் நம்பர், அதுவும் ஒயிட் கலர். வண்டி பொறுத்தளவுக்கு 100% குவாலிட்டியாக இருக்குது. இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா விலை கேட்குதுங்க. விலை வந்து நெகோஷியல் பண்ணி கொடுத்துலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஒரு 4,50,000 5 லட்ச ரூபா மட்டுமே பண்ணி கொடுத்துலாம். இன்சியல் டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் 50 ரூபாய்க்கு மேலே கட்டினா தாராளமாக தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணித்தரலாம். 10 இயர் பொறுத்தளவுக்கு 5லேருந்து 7 வருஷம் தாராளமாக பண்ணித்தரலாம்ண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபீச்சர் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 டோர்ஸ் பவர் விண்டோஸ் வந்துருன்னா. அடிஷனலாக பார்த்தீங்கன்னா கம்பெனியோடவே இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அடிஷனல் என்னென்ன போட்டிருக்காரு, 4 டோர் பவர் விண்டோ போட்டிருக்காரு. அடிஷனலாக டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போட்டிருக்காரு. டச் ஸ்க்ரீன் சிஸ்டத்துலேயே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவை செட் பண்ணியிருக்காங்க. கட் மேட்டு, ஃபுல் மேட்டு, நல்ல சீட் கவர்ஸ், நல்ல லக்ஸுரியான சீட் கவர்ஸ் போட்டிருக்காருண்ணா. இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் செட் பண்ணியிருக்காரு. கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு வெறும் 35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஹேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரும் உங்களுக்கு ஒயிட்டில் அடிச்சிருக்காப்புல. ரெயிலுமே நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்கும். உங்களுக்கு சீட் கவர்ஸும் நல்ல ப்ரீமியமாக தான் இருக்குது. 4 டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% இருக்கும். 4மே நல்ல ஃபுல் பட்டனோட வந்துடும். ரியரில் பாருங்கண்ணா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுபோக வைப்பர் கொடுத்துருக்காங்க. அதிலே டிஃபாகர் வந்துடுது. இது ஸ்பாய்லர் வண்டியோட வரது தான். வண்டியோட வரது தானே ஸ்பாய்லரும். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி பலினோ 2016 மேனுஃபேக்சரிங்க, 2017 ரிஜிஸ்ட்ரேஷன் மாருதி பலினோ. பலினோவில் பார்த்தீங்கன்னா டெல்டா காரு, லோ மைலேஜ் ஓடி இருக்குது. அது பெட்ரோல் காரு, ஓனர்ஷிப் சிங்கிள் ஓனர்.
கலர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய கேலக்ஸி கிரே கலர். இந்த கிரே கலர் பார்த்தீங்கன்னா பலினோட அருமையான கலரு. வேரியன்ட் வந்து டெல்டா வேரியன்ட். டெல்டா வேரியன்ட் ஓனர்ஷிப் சிங்கிள் டிஎன் 70 பார்த்தீங்கன்னா ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தானே. பேஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துடும். ஏசி பவர் ஸ்டேப் பவர் விண்டோ மோட்டரைஸ்டு மிரர் வந்துடும். கம்பெனியில் இன்பில்டாக பார்த்தீங்கன்னா சிடி சிஸ்டம் கொடுத்துருவாங்க. கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும்னா ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்லேயே கொடுத்துருப்பாங்க. லோ மைலேஜ் ஓடிருக்கு பெட்ரோல் கார். பிலோ 40,000 ஓடின ஒரு லோ மைலேஜ் கார்னே சொல்லலாம். இந்த கண்டிஷன்லலாம் கிடைக்கிறது கண்டிப்பாக ரேர் தான். லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் 4 டைம் இப்போ உங்களுக்கு 70 to 80% தாராளமாக இருக்குது. வரைக்கும் அது வண்டியோட வந்த டயர்ஸ் தான். ஒரு லோ மைலேஜ் ஓனர் ஒரு மாருதி பலினா வேணும் தொழிலாளர்களுக்கு உண்மையில நல்ல சாய்ஸாக இருக்குது. 2017 ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர். பிலோ 40,000 தான் ஓடி இருக்குது. பெட்ரோல் காருங்க. இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 5.5 5,50,000 விலை கேட்குறாங்க. விலை பொறுத்தல ஃபிக்ஸட் கிடையாது. நெகோஷியல் பண்ணி கொடுக்கலாம். நேரில் வந்து பாருங்கள், அனுசரித்து வியாபாரம் பண்ணி கொடுக்கலாம். இந்த விலை கேட்குற பார்த்தீங்கன்னா 5.5 கேட்குறாங்க. நெகோஷியல் பண்ணிடலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு 4,000 4.5 லட்ச ரூபா மட்டுமே தாராளமாக பண்ணித்தரலாம். இன்ஷியல் டவுன் பேமெண்ட்டை நீங்கள் 50,000 1 ரூபாய்க்கு கட்டினா போது தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம லோன் பண்ணித்தரலாம். 10 இயர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 5 வருஷம் தாராளமாக பண்ணித்தரலாங்கண்ணா. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டர் காரு, டீசல் காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா பிராண்ட்லேயே பார்க்கலாம். ஒரு டால் பை செக்மெண்ட் வண்டினே சொல்லலாம். 2022 2022 மாடல் மஹேந்திரா பலேரோ. பலேரோவில் பார்த்தீங்கன்னா நியோ வேரியண்ட்டுங்க. நியோவில் பார்த்தீங்கன்னா N4ங்கிற வேரியண்ட்டு. ஒரே ஒன்று தான். டீசல் கார்லேயே பார்த்தீங்கன்னா லோ மைலேஜ் வரும். 42,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸோடு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் டியூ க்ரீன் கலர், அருமையான கலருங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா பலேரோலே நல்ல ஃபேமஸான கலர்னே சொல்லலாம். டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4 டயர்லேருந்து ஒரு 60 to 70% இருக்குது. இதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் வந்துடும். டூயல் ஏர் பேக் வந்துடும். ஏபிஎஸ் பிரேக் வந்துடும். கலர் பாருங்க, ஃபாரஸ்ட் கிரீன். இது யூனிக்காக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆமாம், ராக்கி பீச்னு சொல்லலாம். ஃபாரஸ்ட் கிரீன் ராக்கி பீச்னு சொல்லுவாங்க. கலர் நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்கும். சைட் ஃபுட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. 4 டயரும் 60 to 70% இருக்குது. உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். 2 ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக் வந்துடும். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா கட் மேட்டு, ஃபுல் மேட்டு, சீட் கவர்ஸ் போட்டிருப்பாங்க. அதே போல் இந்த ஃபஸ்ட்டு 2 சீட்டுக்கும் நடுவில் கேப் பாருங்க, எவ்வளோ கேப்பு 2 பக்கமும். அது டால் பை செக்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, நமக்கு தலை முட்டவே முட்டாது. இல்லை, நீங்கள் உட்காருங்க, அப்போ நான் முடிவு பண்ணுறேன். நல்லாவே கேப் இருக்குண்ணா. சரியான கேப்பு. மணி இந்த மாதிரி நல்ல ஹைட்லலாம் இருக்கீங்கன்னா தாராளமாக போகலாம். டக்குன்னு உட்காந்து எந்திக்கிறதுக்குள்ள ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஆமாண்ணா. பெரியவங்க உட்காந்து எந்திக்கிறதுக்குலாம் ரொம்ப இன்னும் சௌரியமாக இருக்கும். பேக் ஸ்பேஸுமே நல்லாயிருக்கும். அதே போல் 3rd row சீட்டுங்க, அது வேணால் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து கேரியர் மாட்டியிருக்காங்க. ஆமாம், ஸ்டெப்னி டயர் அன்யூஸ்டு. N4 வேரியண்ட்டு. யூஎஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது வண்டி பாருங்கள், அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷன். எந்த டென்ட் ஆஃப் ஸ்க்ராச்சஸ் நல்லா 100% குவாலிட்டியாக இருக்குது. க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. தாராளமாக நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க எக்ஸ்டீரியர் மட்டும் சொன்னால் போதுமா, இன்ஜின் செக் பண்ணால் தானே தெரியும், இன்ஜின் கண்டிஷன் தானே ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு வீடியோவில் காமிக்க முடியாது. வேணுன்றவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வாங்க, நாள் ஃபுல்லாக உட்காந்து செக் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம சொல்கிறோம், ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குன்னு. 0 கிலோமீட்டர்லேருந்து இன்னது ரேட் மட்டுமே பார்த்தீங்கன்னா வெறும் 42,000 வரைக்கும் ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸில் இருக்கனால இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கோ இல்லை கம்பெனியோ யார் வேணால் கூப்பிட்டு வந்து தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இதுவும் அதே மாதிரி தான். இந்த வண்டிக்குன்ட்டு இல்லை, எந்த வண்டியும் தாராளமாக பார்த்துக்கலாம். நம்ம ஆஃபீஸ் வந்துட்டு போனவங்களுக்கு தெரியும், வண்டி வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்காது. விலை வேணால் எல்லாருமே குறை சொல்லலாம், எல்லாருமே கமெண்ட் பண்ணலாம், விலை ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க, வந்து சொல்லுவாங்க. வண்டி யாருமே இது மட்டும் நம்ம இதில் குறை சொன்னதே கிடையாது. அந்த வகையில் நமக்கு ஹாப்பி, ஒன்றும் மாற்றம் இல்லை. விலை வேணால் சொல்லலாம், 10 ரூபா ஜாஸ்தின்னு சொல்லலாம். அது வந்து ப்ரைஸை பொறுத்தவரைக்கும் யாருமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. வண்டி குவாலிட்டி பொறுத்தவரை 100% நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறோம். முக்கியமாக நீங்கள் சொல்கிற மாதிரி விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல எடுத்துகிட்டு போய் அடுத்த நாளே மெக்கானிக் ஷாப்பில் இன்னும் நல்லா இருக்கும். யாராக இருந்தாலும் அதுதான் சிம்பிள். வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் வண்டியை நீங்கள் நல்லா கண்டிஷனில் இருந்தால் ஏன் விலை கம்மியாக கொடுக்குறீங்க? கண்டிப்பாக நல்லா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா நல்ல விலைக்கு எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பாக விலைக்கு ஏன் கம்மியாக கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான் எல்லாத்தோட கான்செப்ட். அவ்வளோதான். அந்த அளவுக்கு விலை கேட்குறாங்கன்னா வண்டி அந்த அளவுக்கு மெரிட்டாக இருக்கும். நீங்கள் எடுத்து எந்த செலவுலாம் அப்படியே ஓட்டலாம். ஒரு நிம்மதியாக ஒரு 5 வருஷத்துக்கு தாராளமாக ஓட்டலாம். 2022 மாடல் பொலிரோ நியோ டீசல் காரு, 42,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 8.5 8,50,000 விலை கேட்குறதுக்கு. விலை பொறுத்து நெகோஷியல் பண்ணி கொடுத்தலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு நம்ம இன்ஷியல் டவுன் பேமெண்ட்டாக 1 lakh கட்டினாலே போதும். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணித்தரலாம். 10 இயர் பொறுத்தல 5லேருந்து 7 வருஷம் தாராளமாக பண்ணித்தரலாம். ஒரு டீசல் கார் வேணும், அது ஒரு எக்ஸிவ் டைப்பில் வேணும், 900 உண்மையிலே ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி வண்டி வாங்கணும் நிறைய பேர் பிரியப்படுறீங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வெளிநாட்டிலேருந்து சொந்த ஊர் இங்கே நாங்கள் வெளிநாட்டில் ஸ்டே பண்ணுறோம் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. லோக்கலில் ஒரு ஊர் எல்லாம் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, லீவ் போட்டு வர முடியாத கஸ்டமர்ஸ் ஆன்லைன்லேயே புக் பண்ணி டெலிவரி எடுக்கிறாங்க.
நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் தெய்வம் நீங்கள் நம்பி தாராளமாக வந்து பார்க்கலாம், இல்லை ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம். நீங்கள் வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக உங்கள் ப்ரோஃபைல் அனுப்பிச்சுடுங்க. அதே மாதிரி ப்ரோஃபைல் அனுப்பிச்சு சிபில் செக் பண்ணவரை நீங்கள் நிறைய பேர் ஃபோன் எடுக்காமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். வேணுங்கிறவங்க தாராளமாக ப்ரோஃபைல் அனுப்பிச்சுடுங்க. நல்லபடியாக நாங்கள் எந்த சிபில் இஷ்யூ இருந்தாலும் நம்ம லோன் பண்ணித்தரலாம், ஒன்றும் மாற்றங்க கிடையாது. போன மாதம் நாங்கள் ஒரு 100 பேருக்கு சிபில் பார்த்துருக்கேன்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு 10-20 பேர் வந்து வண்டி எடுத்திருப்பாங்க. பாக்கி 80% எடுக்கலாம். அந்த 80% நம்ம லோன் பண்ணி தரலாம்னு சொல்லியும் அவங்க எடுக்கல. அதனால் நம்ம லோன் தாராளமாக பண்ணித்தரலாம், ஒன்றும் மாற்றங்கள் கிடையாது. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் தப்பு இல்லை. ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்க்கலாம், தாராளமாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வண்டி வேணும், நம்ம கிட்ட காசு கம்மியாக இருக்குது, எடுக்க முடியுமான்னு நினச்சி பயப்பட வேண்டாம். 100% பண்ணி கூட நம்ம பண்ணி கொடுத்துலாம். உங்கள் சிபில் மட்டும் நல்லா இருந்தால் நம்ம தாராளமாக பண்ணி கொடுக்கலாங்க, ஒன்றும் மாற்றம் இல்லை. அப்படி சிபில் இஷ்யூ வந்தால் நீங்கள் இனிஷியல் பேமெண்ட் கொஞ்சம் சேர்த்து கட்டுங்க, நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு டால் பாய் செக்மெண்ட்டில் ஒரு கார் பார்க்கலாங்க. 2019 மாடலுங்க, மாருதி சுசுகி வேகனார். வேகனாரில் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் இன்ஜின், ஜெட்எக்ஸைங்கிற வேரியன்ட்டு. அது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன், ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர். கலர் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி கிரே கலர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 42,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அந்த 42,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்குது. இந்த ஜெட்எக்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும். ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 டோர்ஸ் பவர் விண்டோஸ், டுவல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் பிரேக் வந்துடும். 4 டயருமே பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 70% 80% இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா கட் மேட்டு, ஃபுல் மேட்டு, சீட் கவர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. கம்பெனிலே பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வராது. செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போட்டிருக்காங்க, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா போட்டிருக்காங்க, சென்சார் போட்டிருக்காங்க. இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,50,000 விலை கேட்குதுங்க. ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போட்டீங்கன்னா 4.5 லட்ச ரூபாயிலேருந்து 4,000 லட்ச ரூபா மட்டுமே பண்ணிக்கலாம். இன்சியன்ட் டவுன் பேமெண்ட் பில்லை நீங்கள் ஒரு 1,50,000 ரூபாய்க்கு மேலே ₹1 கீழே கட்டிங்கன்னா தாராளமாக நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம். 10 இயர் பொறுத்தளவுக்கு 5 வருஷம் பண்ணித்தரலாம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணித்தரலாம். ஒரு வேகனார் வேணும் லோ கிலோமீட்டரில், அதுவும் 1.2 லிட்டர் இன்ஜின் வேணும், 900 ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குங்க. ஆனால் அடுத்து நம்ம கியா கேரன்ஸ் பார்த்துடலாங்கண்ணா. ஒரு 2023 மாடல் ப்ரெஸ்டீஜுங்கிற வேரியன்ட்டு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓனர், வெறும் 20,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட அவைலபிளாக இருக்குங்கண்ணா. இந்த வெஹிக்கிள் நம்ம கோட் பண்ணிக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,50,000 நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம்னா இதுலேருந்து நெகோசியபிள் பண்ணி கஸ்டமருக்கு பெஸ்ட் ப்ரைஸிங்கில் பண்ணி தந்துடலாம். ஒரு லோன் ஆப்ஷன் எதிர்பார்த்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம நீலி 10 lakhs மட்டுமே நம்ம லோனை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க பேங்கிங் சைட்லேயே. இது என்ன வேரியன்ட்டு? ப்ரெஸ்டீஜுங்க. நார்மல் பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு 4 ஏர் பேக்ஸு, இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம், டச் ஸ்க்ரீன் நேவிகேஷனோட. அதே மாதிரி உங்களுக்கு டிஆர்எல் லேம்ப்ஸ், கார்னரிங் லேம்பிங், ரியர் ஏசி, டாப் ரூஃப் ஏசி, இது எல்லாமே வரக்கூடிய செக்மெண்ட்டுங்கண்ணா. ஓகே தம்பி, அடுத்தது அடுத்து நம்ம ஒரு 5 lakh பட்ஜெட்டில் ஒரு ஃபேமிலி கார். யூஸ்டு கார்னாலே எல்லாரும் ஃபஸ்ட்டு கேட்குறது ஸ்விஃப்ட் தான். நம்மகிட்ட லேட்டஸ்ட் ஸ்விஃப்ட் அவைலபிளாக இருக்குங்க. 2019 மாடல் ஸ்விஃப்ட்டு. 51,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. பெட்ரோல் காருங்க. உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓனர், 5 lakhs நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். இது வந்து நெகோசியபிள் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸிங்கில் கஸ்டமருக்கு பண்ணி தந்துடலாங்க. கிட்டத்தட்ட இதனோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்டே இந்த ரேட்டுக்கு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு நியூ ஷேப் ஸ்விஃப்ட், அதுவும் வந்து ஒரு 50,000, ரொம்ப கிலோமீட்டர் கம்மி, 50,000 தான் ஓடி இருக்குது. ரொம்ப குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குங்க. 5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் நம்ம ஒரு ஸ்விஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் கட்டி மந்த்லி இஎம்ஐ வித்தின் ஒரு 10,000 மாதிரி பே பண்ணுற மாதிரி கஸ்டமர் ஒரு ஃபேமிலி யூஸ் கார் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த ஸ்விஃப்ட் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் அடுத்து நம்மகிட்ட இருக்குது சடான் டைப்பில் ஒரு 2 கார் இருக்குண்ணா, பெட்ரோல் கார். அது ரெண்டுமே பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து அமேஸ் 2017ங்க. அமேஸ் எஸ்எக்ஸ் ஐவி டெக் பெட்ரோல் கார். 2 ஓனர், 49,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குங்க. ஜென்யூன் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட அவைலபிளாக இருக்குது. 4 டயருமே வந்து பிராண்ட் நியூ கண்டிஷன். வெஹிக்கிள் ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது பேசிக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். இது ஏபிஎஸ் பிரேக்கிங்கோடு இருக்குது. வெஹிக்கிள் கோட் பண்ணிக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,25,000 425 நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம்னா இதுலேருந்து நெகோசியபிள் பண்ணி கஸ்டமருக்கு பெஸ்ட் ப்ரைஸிங்கில் பண்ணி தந்துடலாம். ஒரு லோன் ஆப்ஷன் எதிர்பார்த்து வர கஸ்டமர்ஸ்க்கு ஒரு 4 years டென்யூரில் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஆனால் அடுத்து வோல்க்ஸ்வேகனில் ஒரு செடான் கார். அதுவும் வந்து ஒரு மைலேஜ் பெட்டராக கிடைக்கிற மாதிரி, எல்லாம் வென்டோ இந்த மாதிரி போகும்போது 1.6 இன்ஜினாக இருக்கும். அதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். மைலேஜுமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மைலேஜ் கிடைக்குங்க. பெட்டர் மைலேஜ் கிடைக்கும்னு சொல்லலாம். நம்மகிட்ட இருக்கு. இப்போ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடல் வோல்க்ஸ்வேகன் ஹேமியோ ஹைலைன் 1.2 லிட்டர் இன்ஜினுங்க. இந்த வெஹிக்கிளோட பெரிய ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா 16 inch அலாய் வீல்ஸ் வரக்கூடிய டைப். வெஹிக்கிள் ஓடிக்கு 42,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அவைலபிளாக இருக்குது. 4 டயர் பிராண்ட் நியூ கண்டிஷன். வெஹிக்கிள் வந்து கோவை நம்பர், சிங்கிள் ஓனர். இது ஒரு பெரிய ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ். அதே மாதிரி பெட்ரோல் காரில் லோ கிலோமீட்டர் வரும். 42,000 கிலோமீட்டர், 4 டயர் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குங்க. வெஹிக்கிளோட ப்ரைஸிங் பார்க்கும்போது 5,25,000 5,25,000 நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். இதில் நெகோசியபிள் பண்ணி கஸ்டமருக்கு வெரி பெஸ்ட் ப்ரைஸிங்கில் பண்ணி தந்தலாம். இன்றைக்கி ஒரு மாருதி, ஹுண்டாய், ஹோண்டா இந்த செக்மெண்ட்டில் ஒரு 5 lakh பட்ஜெட்டில் போனாலுமே ஒரு 18 மாடலில் லோக்கல் நம்பர் சிங்கிள் ஓனர் கிடைக்குமாங்கிறது வந்து கொஞ்சம் ரேர் தான். வோல்க்ஸ்வேகனில் ஒரு டாப் எண்ட் வேரியண்ட்டு, ஒரு ஹைலைனில் நமக்கு இந்த மாதிரி ஒரு 525 பட்ஜெட்டில் ஒரு ஆம்பியோங்கிறது வந்து ஒரு சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் அடுத்து நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சியூவி கார். இப்போது XV5 எப்படி நமக்கு ஒரு சிக்னேச்சர் கார் ஆயிடுச்சோ அதே மாதிரி திருமலை காசுக்கு மெக்னைட்டுமே வந்து ஒரு சிக்னேச்சர் காராக மாறிட்டு வருது. அதே போல் இதுலேயே முன்னாடி ஒரு ஒயிட் கலர் பார்த்தோம். ஒயிட் கலர் பார்த்தோம். அது வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுங்க. ஏடி வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 2021 மாடலுங்க.
நிசான் மெக்னைட் எக்ஸ்பியில் சிவிடி கீர் பாக்ஸில் வரக்கூடிய ஆட்டோமேட்டிக் கார். பெட்ரோல் 40,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. டயர் பாயிண்ட் 4மே வந்து 90% இருக்குது. கோவை ரெஜிஸ்ட்ரேஷன். கலர் வந்து சில்வர் கலர். ஒரு பெரிய அடிஷனல் பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு சிவிடி கீர் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் கார் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த செக்மெண்ட்டில் போனாலும் அபவ் 8 lakhs மேலே தான் நம்ம பார்க்க முடியும். மெக்னைட்டை பொறுத்தளவுக்கு ஆட்டோமேட்டிக் கார், அது சிவிடி கீர் பாக்ஸில் வரும்போது ப்ரைசிங் ரேஞ்சாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், மைலேஜ் ஆகட்டும், எல்லாமே வந்து நீட்டாக இருக்கும். 7,25,000 7,25,000 நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம்னா, இது வந்து நெகோஷியபிள் பண்ணி கஸ்டமருக்கு பெஸ்ட் ப்ரைஸாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். தமிழ்நாட்டிலேருந்து கஸ்டமர் நீங்கள் எங்கே இருந்து வந்தாலும் நம்ம இந்த வெஹிக்கிளுக்கு பேங்கிங் லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஃபண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 90%, அதாவது 7 லட்ச ரூபாய்க்கு 90% நம்ம சொல்லும்போது நியர்லி ஒரு டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் ஒரு 50,000 நீங்கள் பேமெண்ட் பண்ணாலே போதும், தாராளமாக இந்த வெஹிக்கிள் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி செலிரியோ எல்எக்ஸிங்கிற வேரியன்ட்டு 2014 2014 மாடல், சிங்கிள் ஓனர், 83,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட அவைலபிளாக இருக்குங்க. இந்த வெஹிக்கிள் நம்ம கோட் பண்ணிக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,50,000 3,50,000 நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். இதில் நெகோஷியபிள் பண்ணி கஸ்டமருக்கு பெஸ்ட் ப்ரைஸிங்கில் பண்ணி தந்துடலாம். ஒரு லோன் ஆப்ஷன் எதிர்பார்த்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொஃபைல் எலிஜிபிலிட்டி பார்த்துட்டு அப் டு 330 3 lakhs மட்டுமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஒரு இனிஷியல் டவுன் பேமெண்ட்டை நீங்கள் ஒரு 30,000 20,000 அந்த ரேஞ்ச் டவுன் பேமெண்ட் பண்ணாலே போதும், தாராளமாக இந்த வெஹிக்கிள் லோன் பண்ணி தரலாங்க. இவ்வளோ நேரம் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்துட்டு இப்போ தான் கலர்ஃபுல்லாக பார்க்குறோம். நல்லா ஃபுல்லாக. ஆமாம், அப்போ ஒயிட் பிளாக் ஒயிட் பிளாக்காக பார்த்தோம். இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கலாம். ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆமாம், எக்ஸ்வி டைப்பு 7 சீட்டெல்லாம் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேட்ச்பேக் காசு கொஞ்சம் பார்க்கலாம். கலர்ஃபுல்லாக பட்ஜெட்டில் பார்க்கலாம். ரைட்ண்ணா. ஃபஸ்ட்டு நியாஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம்ண்ணா. இது பார்த்தீங்கன்னா 2021 மாடலுங்க. ஹுண்டாய் நியாஸ் i10ல பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட், ஓனர்ஷிப் சிங்கிள் ஓனருங்க. கிலோமீட்டர் ஓட்டுனது பார்த்தீங்கன்னா வெறும் 37,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அந்த 37,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்குது. 4 டயர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 80% அப்படியே இருக்குது. வண்டியில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு பார்க்கலாங்க. இல்லை ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, டூவில் ஏர் பேக்கு, ஏபிஎஸ் பிரேக் வந்துடும், அலாய்வில் வந்துடும், டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடும். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், கேமரா முதற்கொண்டு எல்லாமே வந்துடும். நல்ல கட் மேட்டு, ஃபுல் மேட், சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி எடுத்து எந்த செலவும் இல்லை. அது ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஆமாம், குயின் ஆஃப் ஹில்ஸ் ஊட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் தான், நீலகிரி ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்லேயே இருக்குது. லோ மைலேஜோடு இருக்குது. இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,50,000 விலை கேட்குறீங்க. விலை போட்டு நெகோஷியல் பண்ணி கொடுத்துடலாம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. நேரில் வந்து பாருங்கள், அனுசரிச்சு பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு நம்ம 10 இயர் பொறுத்தளவுக்கு 5 வருஷம் தாராளமாக பண்ணித்தரலாம்னா, இன்ஷியல் டவுன் பேமெண்ட் மினிமம் நீங்கள் ஒரு 50,000 கட்டினா போதும், தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. முக்கியமாக கிலோமீட்டர் வந்துட்டு மேலும் ஹைலைட்டாக சொல்லலாம். இதில் கிலோமீட்டர் ஹைலைட்டாக சொல்லலாம். அதே போல் ஊட்டியில் இருக்கவங்க நிறைய பேர் வந்துட்டு TN43 33 எடுத்துகிட்டு இருக்காங்க. நீலகிரி அவங்க மேலே அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்பர் பார்த்தாலே மேலே எல்லாம் போகிற பர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை, அதனால விட்டுருவாங்க. அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2020 மாடல் ஹுண்டாய் சாண்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா மேக்னாங்கிற வேரியண்ட்டுங்க. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு வெறும் 17,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. வண்டி பொறுத்தளவுக்கு எந்த டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே கிடையாது. வண்டியோட வந்த டயர் பார்த்தீங்கன்னா 80% அப்படியே இருக்குது. மேக்னால இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். அடிச்சுலாம் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போட்டிருக்காங்க. கட் மேட்டு, ஃபுல் மேட்டு, சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. 100% நல்ல குவாலிட்டியான வண்டி. இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,60,000 விலை சொல்லுதுங்க. விலை போட்டு நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு ஒரு 350,000 4 லட்ச ரூபா மட்டுமே பண்ணித்தரலாம். 10 இயர் பொறுத்தளவுக்கு 5 வருஷம் பண்ணித்தரலாம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணித்தரலாங்க. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டை நீங்கள் ஒரு 50,000 கட்டினா போது, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம லோன் பண்ணி தரலாம். உங்களுக்கு 5 வருஷம் தாராளமாக பண்ணித்தரலாங்க. நீங்கள் 4 லட்ச ரூபாயே லோன் வாங்கினாலும் 5 வருஷம் முடியல மாதம் 10,000 ரூபா ஒரு 2 வீலர் இஎம்ஐ தான். ஒரு லேட்டஸ்ட் மாடல் சாண்ட்ரோ, அது லோ கிலோமீட்டரில் கோயம்புத்தூர் நம்பரோடவே உங்களுக்கு இருக்குது. நம்ம நியர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் பார்த்தோம். இது ஒரு ஆட்டோமேட்டிக் காரு. இது 2019 மாடலுங்க. 19 லாஸ்ட்டு 2019 மாடல் ஹுண்டாய் நியாஸ் i10ல ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டு, அதுவும் ஆட்டோமேட்டிக் காரு. ஓனர்ஷிப் சிங்கிள் ஓனர். ஓடின மைலேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 39,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. வண்டி பொறுத்தவரை ஷோரூம் குவாலிட்டியில் இருக்குது. ஒரு ஆட்டோமேட்டிக் கார் பார்த்தீங்கன்னா ஷோரூம் குவாலிட்டி இருக்குது. இதில் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏர் பேக்கு, ஏபிஎஸ் பிரேக்கு, அலாய் வீல்ஸு, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரு, கேமரா எல்லாமே வந்துடும். உங்களுக்கு அதுபோல் சீட் கவர்ஸும் நல்ல ஃபேப்ரிக் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. அருமையாக இருக்கும் வண்டியை பொறுத்தளவுக்கு. ஓட்டுறதுக்கு எந்த நாய்ஸோ வந்து ரேக்லிங் நாய்ஸோ சஸ்பென்ஸோட எதுவுமே 100% குவாலிட்டியான வண்டி. கேட்குற விலை பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா விலை சொல்லிட்டுருங்க. வாங்க இதுலேருந்து கம்மி பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு 5 வருஷம் பண்ணித்தரலாம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணித்தரலாம். உங்களுக்கு நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா லோன் போச்சுன்னா மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 12,500 அந்த மாதிரி வரும். உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணித்தரலாம். ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வேணும், லேட்டஸ்ட் மாடலாக வேணும், லோ கிலோமீட்டர் வேணும்னு 900 ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இப்போ பார்க்கலாம், நம்ம மாருதி பிராண்ட்லேயே பார்க்கலாங்க. 2019 மாடலுங்க. நியூ ஷேப் ஸ்விஃப்ட்டு
கோயம்புத்தூர் நம்பர் தான், சிங்கிள் ஓனர். ஓடின மைலேஜ் பார்த்தீங்கன்னா 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸோடு இருக்குது. வண்டியில் அதே மாதிரி எந்த டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் வண்டியை பொறுத்தளவுக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. 100% நல்லா இருக்குது. இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா விலை கேட்குதுங்க. விலை பொறுத்து நெகோஷியல் பண்ணி கொடுத்தலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 5லேருந்து 5,000 லட்ச ரூபாய்க்குமே பண்ணி தரலாம். 10 இயர் பொறுத்தளவுக்கு 5 வருஷம் தாராளமாக பண்ணித்தரலாம். இன்ஷியல் டவுன் பேமெண்ட்டாக மினிமம் நீங்கள் 50லேருந்து 70 ரூபாய்க்கு கட்டினா போதும். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம லோன் பண்ணித்தரலாம். ஸ்விஃப்ட்டே வேணும், அதுவும் உங்களுக்கு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனே வேணும் தொழிலாளர்களுக்கு உண்மையில ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். பெட்ரோல் காருங்களா? பெட்ரோல் காரு VXI. இதுலேயும் ஃபியூச்சர்ஸ் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், டுவல் ஏர் பேக், ABS பிரேக் வந்துடும். கம்பெனியோட இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா CD சிஸ்டம் கொடுத்துருவாங்க. கட் மேட்டு, ஃபுல் மேட்டு, சீட் கவர்ஸ், டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வண்டி எடுத்தாலும் ரெடி டு டிரைவ், நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டியதே இல்லை. அடுத்து ஒரு டால் பை செக்மெண்ட்டு வேகன் பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா 2023 மாடல் மாருதி சுசுகி வேகனார். வேகனாரில் பார்த்தீங்கன்னா VXIங்கிற வேரியண்ட்டு. ஓனர்ஷிப் சிங்கிள் ஓனர். ஓனர் பார்த்தீங்கன்னா வெறும் 17,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இந்த 14,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. T90 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், ஒரே ஓனர் தான். இந்த VXI வேகனாரில் என்ன பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, டுவல் ஏர் பேக், ABS பிரேக் வந்துடும். அடிஷனலாக பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போட்டிருக்காங்க. கட் மேட்டு, ஃபுல் மேட்டு, சீட் கவர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி பொறுத்தளவுக்கு ஷோரூம் குவாலிட்டி 100% குவாலிட்டியான வண்டிங்க. இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 6,25,000 ரூபாய் விலை கோட் பண்ணுங்க. விலை பொறுத்து நெகோஷியல் பண்ணி கொடுக்கலாம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு இந்த வண்டிக்கு 5லேருந்து 5,50,000 மட்டுமே பண்ணித்தரலாம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணித்தரலாம். 10 இயர் பொறுத்து உங்களுக்கு 7 வருஷம் தாராளமாக பண்ணித்தரலாங்க. 5லேருந்து 7 வருஷம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தோம்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் காருங்க. அதுவும் நான் அருமையான கலர் சொல்லலாம். உங்களுக்கு ஃபேன்சி கலர், ஃபேண்டா கலருங்க. இது பார்த்தீங்கன்னா 2018 மாடல் மாருதி சுசுகி செலரியோ. செலரியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேரியண்ட்டு. செலரியோ எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ZXIங்கிற வேரியண்ட்டு. ஓனர்ஷிப் சிங்கிள் ஒன்று, ஒரே ஓனர் தான். கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு வெறும் 39 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அந்த 39,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் சங்ககிரி ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஓனர்ஷிப் சிங்கிள் ஓனர் தான். இந்த வண்டி எடுத்தாலும் அதே மாதிரி தான், ஜீரோ மெயின்டெனன்ஸ்னே சொல்லலாம். இந்த வண்டி எடுத்தால் ரெடி டு டிரைவ், நீங்கள் அப்படியே எடுத்து ஓட்டல, பெரிய எந்த செலவுமே கிடையாது. இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 4,50,000 ரூபாய் விலை கேட்குதுங்க. விலை பொறுத்து நெகோஷியல் பண்ணி கொடுத்தலாம். இந்த வண்டிக்கு லோன் பொறுத்தளவுக்கு 3,000 ரூபாயிலேருந்து 4 லட்ச ரூபா மட்டுமே பண்ணித்தரலாம். இன்ஷியல் டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் ஒரு 50 ரூபா கட்டினா போதும். தமிழ்நாட்டில் எங்கே தான் லோன் பண்ணலாம். 10 இயர் 5 வருஷம் தாராளமாக பண்ணித்தரலாங்க. நம்ம ஒரு 7 சீட்டர் கார் பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா 2020 மாடல் மாருதி எர்டிகா. எர்டிகாவில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வேரியண்ட்டு. TN65 ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர், 71,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அந்த 71,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. இந்த ZXIயில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், ஃபோட்டோஸ், பவர் விண்டோ, 2 ஏர் பேக், ABS பிரேக் வந்துடும். அடிஷனல் சிஸ்டம் வந்து கொடுத்துருவாங்க. கம்பெனியோடமே சிஸ்டம் வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் மேட்டு, ஃபுல் மேட்டு, சீட் கவர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அலாய் வீல்ஸு, டியூப்லெஸ் டயர்ஸு, ஃபாக் லேம்ப்பு, உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லேம்ப்பு வந்துடும். இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,50,000 ரூபாய் விலை கேட்குதுங்க. விலை பொறுத்து நெகோஷியேட் பண்ணி கொடுத்துலாம். இது ஹைப்ரிட் வேரியண்ட்னால உங்களுக்கு மைலேஜ் வைஸ் உங்களுக்கு 16லேருந்து 18 கிலோமீட்டர் தாராளமாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்த அளவுக்கு நம்ம 10,50,000 ரூபாய் விலை சொல்கிறோம். 9லேருந்து 9,50,000 மட்டுமே நம்ம லோன் பண்ணித்தரலாம். கஸ்டமரோட ப்ரொஃபைல் நல்லா தான் நம்ம 10 லட்சம் கூட வாங்கி தரலாங்க. 10 இயர் பொறுத்து 5 வருஷம் கிடைக்கும். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துறாங்க. ஒரு எர்டிகா வேணும், 7 சீட்டர் கார் வேணும்னு தொலைவிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு உண்மையாக ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஒரு 7 சீட்டர் கார், அதுவும் பார்த்தீங்கன்னா மாருதி எர்டிகா. எர்டிகாவில் பார்த்தா அதுவும் லேட்டஸ்ட் மாடல், கிலோமீட்டர் கம்மி, வித் சிஎன்ஜியோடு இருக்குது. நிறைய பேர் சிஎன்ஜியோட வண்டி வேணும்னு கேட்டுருந்தீங்க. இது உங்களுக்கு சிஎன்ஜியோட வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2022 மாடலுக்கு மாருதி எர்டிகா. எர்டிகாவில் பார்த்தீங்கன்னா ZXI ப்ளஸ்ங்கிற டாப் எண்ட் வேரியண்ட்டு. ஓனர்ஷிப் தான் செகண்ட் ஓனர். கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு வெறும் 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வித் சிஎன்ஜியோட வந்திருக்கு. கம்பெனியோட ஃபிட்டிங் சிஎன்ஜி பொறுத்தளவுக்கு. இதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, உங்களுக்கு டுவல் ஏர் பேக், ABS பிரேக்கு, அலாய் வீல்ஸ் வந்துடும். டிஃபாகரு, ஃபாக் லேம்ப்பு, ரியர் வைப்பர், டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, சிஎன்ஜியோட வருது. பெட்ரோல் சிஎன்ஜியோட வரக்காரு. வண்டியை பொறுத்தளவுக்கு ஷோரூம் குவாலிட்டியில் இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 11,25,000 ரூபாய் விலை சொல்லுதுங்க. விலை பொறுத்து நெகோஷியபிள், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. நேரில் வந்து பாருங்கள், அனுசரித்து பண்ணி கொடுத்தலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு 10 லட்ச ரூபா மட்டுமே பண்ணித்தரலாம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணித்தரலாம். இன்ஷியல் டவுன் பேமெண்ட்டாக பிலோ 1 லேக் நீங்கள் கட்டினா போதும். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. நம்ம 7 சீட்டரில் பார்த்துருந்தோம். இப்போ ஒரு காம்பேக்ட் லக்ஸூரியான 6 சீட்டர் கார் பார்க்கலாங்க. 2022 மாடலுங்க. மாருதி XL6ங்க. XL6ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீட்டாங்கிற வேரியண்ட்டு. ஓனர்ஷிப் சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு வெறும் 23,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதுவும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். வித் ஹைப்ரிடோடு இருக்குது. கிலோமீட்டர் வந்து ரொம்பவே லோவான ஓடின வண்டி. ஒரு நல்ல லக்ஸுரி வண்டினே சொல்லலாம். இதில் ஃபீச்சர்ஸ் சொல்லிட்டுன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, டுவல் ஏர் பேக், ABS பிரேக்கு. கம்பெனியோட பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கொடுத்துருவாங்க. செப்பரேட் உங்களுக்கு பக்கெட் சீட் கொடுத்துருவாங்க. ரூஃப் ஏசி வந்துடும். உங்களுக்கு இதில் வண்டியில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல லக்ஸுரியாக இருக்குது. டிஃபாகரு, ஃபாக் லேம்பு, ப்ரொஜெக்ட் லைட் எல்லாமே வந்துடும். இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,40,000 ரூபாய் விலை கேட்குதுங்க.
விலை பொறுத்து நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. உங்களுக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு 10 லட்ச ரூபா மட்டுமே வாங்கி தரலாம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வாங்கி தரலாம். டென்னர் பார்த்து உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு 5 இயர்ஸ்லேருந்து 7 இயர்ஸ் மட்டும் நம்ம தாராளமாக பண்ணி தரலாங்க. நம்ம 6 சீட்டர் காரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 சீட்டர் கார் மாதிரி உங்களுக்கு நடுவில் எக்ஸ்ட்ரா சீட் ஒன்று போட்டுக்கலாம். இதனால் நம்ம பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டு இருக்கிறத வந்து நம்ம 3 பேர் உட்கார மாதிரி பண்ணிக்கலாம். இது எப்படி எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்களா கஸ்டமர்? எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். பரவாயில்லையே. ஓ, ஆம்ரெஸ்டாவும் ஆச்சு. ஆம்ரெஸ்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா நம்ம இன்னொரு அடிஷனல் 3 பேர் கூட உட்கார மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ஒரு காம்பேக்ட் எக்ஸ்யூவி டைப்பில் ஒரு நல்ல வண்டி பார்க்கலாம். அது டீசல் வண்டி, அது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுவும் கிலோமீட்டர் ரொம்ப லோ கிலோமீட்டர்லேயே பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2018 மாடல், 2018 மாடலுங்க. ஃபோர்டு எக்காஸ்போர்ட்டு. எக்காஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் ப்ளஸ்ங்கிற வேரியண்ட்டு, பேஸ் வேரியண்ட்டு தான். ஓனர்ஷிப் வந்து சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு வெறும் 39,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ப்ராப்பர் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அவைலபிளாக இருக்குது. வண்டியில் பொறுத்தளவுக்கு எந்த டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே இல்லை. வண்டி மெக்கானிக் கண்டிஷன் 100% இருக்கும். நீங்கள் தாராளமாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி பார்க்கலாம். வண்டி கூட சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. அதே போல் நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ஃபோர்டு எக்காஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் வண்டியோட ஸ்ட்ரக்சர் மட்டுமே கிடையாது, இன்டீரியர், அதாவது இந்த டேஷ்போர்டு, டோர் பேடு, இது முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப சாலிடான பில்ட் குவாலிட்டி, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வண்டியே ரொம்ப சேஃப்டி. இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7 lakhs கோட் பண்ண ப்ரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணித்தரலாம். இந்த வண்டி லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு 5லேருந்து 5 லட்ச ரூபா மட்டுமே பண்ணித்தரலாம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணித்தரலாம். இங்கே இன்சியல் டவுன் பேமெண்ட் பொறுத்தளவுக்கு 1லேருந்து 1.5 ரூபாய் கட்டினா போதும், நம்ம தாராளமாக லோன் பண்ணி கொடுத்துலாங்க. 10 இயர் வந்து 5 வருஷம் பண்ணி கொடுத்துலாம். இதில் ஃபியூச்சர்ஸ் சொன்னால் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, டூவல் ஏர் பேக்கு, ஏபிஎஸ் பிரேக் வந்துடும், டியூப்லெஸ் டயர்ஸ் வந்துருக்கும். கம்ப்ளீட் இன்பில்டாக பார்த்தீங்கன்னா சிடி சிஸ்டம் கொடுத்துருவாங்க. ஒரு லோ கிலோமீட்டரில் டீசல் கார் வேணும் தொழிலாளர்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 2010 மாடலுங்க, மாருதி சுசுகி ஆல்டோ. ஆல்டோவில் பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ்ஐங்கிற வேரியண்ட்டு, ஓனர்ஷிப் சிங்கிள் ஓனரு. உங்களுக்கு கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு 1 lakh கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு. வண்டியில் எந்த வேலையும் இல்லை. உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங் வர டைப்புங்க. வண்டி 4 டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 to 90% இருக்குது. இந்த வண்டி வாங்குற கஸ்டமர் இப்போ பார்த்தீங்கன்னா 5 years எப்ஸ் எடுத்து இன்சூரன்ஸ் போட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துலாம். ஒரே ஓனர் இருக்குது. எல்லா பேப்பர் ஸ்கேன் பண்ணி கொடுத்துலாம். இது வந்து 2,30,000 rupees, 2,30,000 கேட்குதுங்க. நேரில் வந்து பாருங்கள், அனுசரிச்சு பண்ணி கொடுத்துலாம். இது போக உங்களுக்கு 5 years எப்சி, இன்சூரன்ஸு, நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாங்க. ப்ரைஸ் வந்து கோட் பண்ணது இதுலேருந்து நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ நம்ம பார்க்குற ஒரு சின்ன வண்டினே சொல்லலாம். சிட்டி நம்ம டிராஃபிக்கு, மைலேஜ் வைஸு, உங்களுக்கு மெயின்டெனன்ஸுக்கு எல்லாமே நல்ல ஒரு காம்பேக்டான வெஹிக்கிள். 2013 மாடலுங்க, ஹோண்டா பிரியோ. பிரியோவில் பார்த்தீங்கன்னா வி வேரியண்ட்டு, ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர். இதில் ஃபியூச்சர்ஸ் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் வந்துருங்க. அலாய்ஸ் வீல்ஸ் வந்துடும். 4 டயர் 80% இருக்குது. வண்டியில் எந்த டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இல்லை. இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா விலை கோட் பண்ணுதுங்க. நேரில் வந்து பாருங்கள், அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். ஒரு சிட்டியில் ஓட்டுறதுக்கு நல்ல காம்பேக்டான வண்டி வேணும் தொழிலாளர்களுக்கு உண்மையாக நல்ல சாய்ஸு. புதுசாக ஓட்டி பழகுறீங்க, லேடி, சிட்டி டிரைவிங்க்கு எல்லாமே வந்து இது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்குங்க. 2010 மாடலுங்க, ஹுண்டாய் சாண்ட்ரோ ஜிங்கு. ஜிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிஎல்எஸ்ங்கிற வேரியண்ட்டு, ஓனர்ஷிப் சிங்கிள் ஓனர் தான். 63,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி பொறுத்தளவுக்கு நல்ல மெரிட்டாக இருக்குது. உங்களுக்கு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டும் எதுவுமே இல்லை. 2 lakhs. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,10,000 விலை கேட்குங்க. இதில் ஃபியூச்சர்ஸ் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 doors, பவர் விண்டோ வந்துடும். சிடி சிஸ்டம் வந்துடும். நல்ல சீட் கவர், கட் மேட்டு, ஃபுல் மேட்டு, 4 டயர் 80%. வண்டி எடுத்து எந்த செலவில் ரெடி டு டிரைவ்னே சொல்லலாம். பேப்பர்ஸ் பொறுத்தளவுக்கு 5 years எல்லாமே கரண்ட் பண்ணி கொடுத்தலாம். 2,10,000 கோட் பண்ணதுங்க. ஒரு சின்ன கார் தொழிலாளர்களுக்கு, அதுவும் எல்பிஜியோட வேணும் தொழிலாளர்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். 2013 மாடலில் ஹுண்டாய் இயான். இயானில் பார்த்தீங்கன்னா எரா ப்ளஸ்ங்கிற வேரியண்ட்டு, எல்பிஜியோட இருக்குது. ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர். TN 28 ரெஜிஸ்ட்ரேஷன், சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். உங்களுக்கு நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். ஓனர்ஷிப் செகண்டு. இது கிலோமீட்டர் ஒன்று பத்தலுக்கு 73,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000 விலை கேட்குறீங்க. வந்து நேரில் பாருங்கள், அனுசரித்து பண்ணி கொடுத்துலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு இந்த வண்டிக்கு 1லேருந்து 1.5 லட்சம் மட்டுமே பண்ணி கொடுத்துலாம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி பிராண்ட்லேயே உங்களுக்கு ஆல்டோலேயே பார்த்தீங்கன்னா அப்கிரேடான வண்டி ஆல்டோ K10ங்க. 2013 செகண்ட் ஓனர். கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 90,000 ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. VXI வேரியண்ட்டு, சில்வர் கலருங்க. வண்டி பொறுத்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,60,000 விலை கேட்குங்க. விலை பொறுத்து ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு இந்த வண்டிக்கு 1.5லேருந்து 2 லட்ச ரூபா மட்டுமே பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமரோட ப்ரொஃபைல் பண்ணி ஒரு சின்ன பிகினரு உங்களுக்கு சிட்டி டிரைவிங்க்கு வேணும்னு தொழிலாளர்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஆல்டோ K10ல VXI வேரியண்ட்டுங்க. நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2007 மாடலுங்க, ஆல்டோவில் LXI வேரியண்ட்டு, ஓனர்ஷிப் சிங்கிள் ஓனர், மெரூன் கலரு. இதில் ஃபியூச்சர்ஸ் ஏசி, பவர் ஸ்டேரிங் வரக்கூடிய டைப்புங்க. வெறும் 77,000 கிலோமீட்டர் இருக்குது. பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டு. 2029 மட்டும் பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டு. இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 lakhs கோட் பண்ணது. நேரில் வந்து பாருங்கள், அனுசரித்து பேசி வாங்கி கொடுத்துலாம். புதுசாக ஓட்டி பழகினவங்களாகவும் மைலேஜுக்காகட்டும், உங்களுக்கு காம்பேக்டான வெஹிக்கிள், சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மின்னு சொல்கிறவங்க எதிர்பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ஆல்டோ நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஒரு கார் ஒன்று வாங்கணும், மார்க்கெட்டில் பார்த்துட்டு ஒரு கார் ஒன்று புதுசாக வாங்கணும்னு யாரை ரெஃபர் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக கேட்குறது வந்து
ஸ்விஃப்ட் இருக்குங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் நம்ம ஸ்விஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வண்டி இருக்குது. நம்ம ஒரு வண்டி பார்த்துட்டோம், இன்னொரு 3 வண்டி இருக்குது, அதையும் பார்க்கலாம். இதுபோக இன்னும் 2 வண்டி இருக்குது, நம்ம கேட்லாக்ல வரும் பார்த்துக்கலாம்ண்ணா. நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2013 மாடலுங்க மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ங்கிற வேரியண்ட்டில் ஆர்எஸ் வேரியண்ட்டு. பாடி கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி இருப்பாங்க. ரொம்பவே உங்களுக்கு அதுபோல் ஸ்கர்ட்ஸ் போட்டிருப்பாங்க, வண்டி சுற்றி ஸ்கர்ட்ஸ் வரும். வண்டி பொறுத்தவரை நல்ல குவாலிட்டியாக வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஓனர் தான். 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அந்த 86,000 ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. வண்டியில் எந்த டச்சோ டேமேஜோ ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இல்லை. இது நம்ம கேட்குற விலை பார்த்தீங்கன்னா 4,25,000 விலை கேட்குதுங்க. நேரில் வந்து பாருங்கள், அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். இந்த 3 ஷிஃப்ட்டுமே வந்து நம்ம லோன் தாராளமாக பண்ணித்தரலாம். 50லேருந்து ₹1 கட்டினா போதும். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணித்தரலாம். 5 வருஷம் 10 இயர் பண்ணி கொடுக்கலாம். எங்களை ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா அதனால் நம்ம லோன் ஆப்ஷன் சொல்லியிருக்கோம். தாராளமாக நம்ம லோன் பண்ணி தரலாங்க. இப்போ டீட்டெயில்ஸ் மட்டும் பார்க்கலாங்க. இப்போ நம்ம பார்க்கணும் லேட்டஸ்ட் மாடல் 2020 மாடல் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜெட்எக்ஸாங்கிற வேரியண்ட். ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் மட்டும் 1,15,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. உங்களுக்கு ஜெட்எக்ஸில் ஃபுல் ஆப்ஷன் வந்துடும். ஏர் பேக்கு, ஏபிஎஸ் பிரேக்கு, அலாய் வீல்ஸு, உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் சிஸ்டத்துலேருந்து எல்லாமே வந்துடும். இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,80,000 விலை கேட்குங்க. வாங்க ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி கொடுத்தலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் நல்ல ப்ராஃபைல் கொடுத்தா ஃபுல் லோனே பண்ணி கொடுத்தலாம். இன்ஷியல் டவுன் பேமெண்ட்டை நீங்கள் 50,000 கட்டினா போது தமிழ்நாட்டில் எங்கே தான் நம்ம லோன் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2016 மாடலுங்க மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா விஎக்ஸே பேர்ல் ஒயிட் கலரு, ஒரே ஓனர், 80,000 ஓடி இருக்குது. 80,000 ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. வண்டி நீங்களே பார்க்கலாம், ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, நல்ல மெரிட்டான குவாலிட்டியில் இருக்குது. எந்த டென்டோ ஸ்கெச்சஸ் எதுவுமே இல்லை. இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா விலை கேட்குது. நேரில் வந்து பாருங்கள், அனுசரித்து பண்ணி கொடுத்தலாம். இந்த வண்டிக்கு இன்ஷியல் பேமெண்ட்டாக நீங்கள் 50லேருந்து 70 ரூபா கட்டினா போதும். தமிழ்நாட்டில் எங்கே தான் நம்ம லோன் பண்ணி தரலாம். 10 இயர் பத்திலக்கு 5 வருஷம் தாராளமாக பண்ணி கொடுத்தலாங்க. Hyundai Elite i20ங்க 2015 மாடல் Hyundai Elite i20. Elite i20ல பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுங்கிற வேரியண்ட். ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி பொறுத்தளவுக்கு மெரிட் குவாலிட்டியில் இருக்குது. வண்டியில் எந்த செலவும் கிடையாது. மெரூன் கலருங்க. வண்டி நல்லா டாப் குவாலிட்டியில் இருக்குது. இதில் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். இன்பில்டாக சிடி சிஸ்டம் கொடுத்துருவாங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 டயர் உங்களுக்கு 60% இருக்கும். எக்ஸ்ட்ரா கட் மேட்டு, ஃபுல் மேட்டு, சீட் கவர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இது கோட் பண்ணுற ப்ரைஸ் 5,20,000 விலை சொல்கிறாங்க. ப்ரைஸ் பொறுத்து நெகோஷியபிள் தான். லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு இந்த வண்டிக்கு ஒரு 4லேருந்து 4.5 லட்சம் மட்டுமே கிடைக்கும். 10 இயர் பொறுத்தவங்க உங்களுக்கு 5 இயர்ஸ் தாராளமாக பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2021 மாடலுங்க மாருதி சுசுகி டிசைரில் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ங்கிற வேரியண்ட். ஓனர்ஷிப் சிங்கிள் ஓனர். மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் தான். வண்டி பொறுத்தளவுக்கு தரமாக இருக்குது. எந்த டென்டோ ஸ்க்ராச்சஸாக இது மேலே நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 6,70,000 விலை கேட்குதுங்க. விலை பொறுத்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியல் பண்ணி கொடுத்தலாம். இந்த வண்டி லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு 5லேருந்து 5 லட்சம் மட்டுமே பண்ணித்தரலாம். இன்ஷியல் டவுன் பேமெண்ட்டாக பில்லா நீங்கள் 1 லேக் கட்டின போது நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஒரு செடானில் வேணும், அதுவும் மாருதி செக்மெண்ட்லேயே வேணும் தொல்லாதவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2021 மாடலுங்க மாருதி சுசுகி டிசைரில் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 60,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அவைலபிள் இருக்குது. வண்டியை பொறுத்தளவுக்கு எந்த டென்டோ ஸ்க்ராச்சஸோ இதுமாரி இதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏர் பேக்கு, ஏபிஎஸ் பிரேக்ஸ் வந்துடும். உங்களுக்கு இன்பில்டாக பார்த்தீங்கன்னா சிடி சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. கட் மேட்டு, ஃபுல் மேட்டு, சீட் கவர்ஸ் எல்லாமே இருக்குது. ரெடி டு டிரைவ்னே சொல்லலாம். இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு 7 lakhs கோட் பண்ணுறது. ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியல் பண்ணி கொடுத்தலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா புது வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்ட் டைப் டிசைர் தான் வேணும், நிறையவே லைக் பண்ணுறாங்க. புது வண்டி விட பழைய வண்டி ஓல்ட் டைப் டிசைர் நல்லா இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணி வராங்க. இது வந்து 7 lakhs கோட் பண்ணுறது. ப்ரைஸ் பொறுத்தவரை ஃபிக்ஸடில் நெகோஷியல் பண்ணலாம். இந்த வண்டி லோன் ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் 6 lakhs 6 லட்ச ரூபா மட்டுமே லோன் பண்ணி தரலாம். இன்ஷியல் டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் மினிமம் நீங்கள் 1 lakh உள்ள கட்டினாலும் போதும். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் லோன் பண்ணி தரலாங்க. 10 இயர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 5 வருஷம் தாராளமாக நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. 2013 மாடலுங்க Hyundai ஃப்ளூடிக் வர்னாவில் பார்த்தீங்கன்னா 1.6 லிட்டர் இன்ஜின் எஸ்எக்ஸ் வேரியண்ட்டு. ஓனர்ஷிப் சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பொறுத்தளவு வெறும் 54,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, டூல் ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக்ஸ், அலாய் வீல்ஸ் வந்துடும். கம்பெனியோட இன்பில்டாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும். வண்டி கட் மேட்டு, ஃபுல் மேட்டு, சீட் கவர்ஸ் எல்லாமே இருக்குது. 4 டயர் 60லேருந்து 70% இருக்குது. கலர் பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய ஃபேன்சி கலரு. ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர். இந்த 13 மாடல் பார்த்தீங்கன்னா 54,000 பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 4,60,000 விலை கேட்குதுங்க. விலை பொறுத்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியல் பண்ணி கொடுத்தலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு இந்த வண்டிக்கு ஒரு 3லேருந்து 3.25 மட்டுமே பண்ணித்தரலாம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணித்தரலாம். இன்ஷியல் டவுன் பேமெண்ட்டை நீங்கள் 1 lakh கட்டினா போதும், நம்ம தாராளமாக லோன் பண்ணி கொடுத்துலாம். ஒரு லக்ஸுரியான உங்களுக்கு செடானில் உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டிவான கார் வேணும் தொல்லாருக்கு உண்மையிலே ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 2015 மாடலுங்க மாருதி சுசுகியில் பலினோவில் பார்த்தீங்கன்னா டெல்டாங்கிற வேரியண்ட்டு. பெட்ரோல் காரு. சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் தான். சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு ஜென்னிங் சர்வீஸ் ரெக்கார்டு வெறும் 36,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அந்த 36,000 ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு அவைலபிளாக இருக்குது. வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது.
இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா இன்பில்டாக சீரிஸ் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. கட் மேட்டு ஃபுல் மேட்டுக்கு 4 டயர் 60% இருக்கும். நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,25,000 விலை சொல்லுறதுங்க. விலை பொறுத்து நெகோசியேட் பண்ணி கொடுத்தலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு 4,000 4,5 லட்சம் பண்ணித்தரலாம். இந்த வண்டிக்கு இன்சில் டவுன் பேமெண்ட்டாக ஒரு 50,000 70 75 கட்டினா போதும். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணி தந்துடலாங்க. 10 இயர் பொறுத்தளவு 3 5 வருஷம் மட்டும் தாராளமாக பண்ணி கொடுத்துடலாங்க. இன்னும் நல்லா பொறுமையாக வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நம்மளும் லேக் ஆஃப் டைம் பார்த்ததுனால வண்டி ஜாஸ்தி இருக்கனால உள்ள இன்டீரியர்ஸோ ஒரு 2 ஃபியூச்சர்ஸோ இல்லை ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸோ ஒரு சில வண்டிக்கு சொல்ல தவறியிருந்தாலும் உங்களுக்கு அதில் என்ன டீட்டெயில்ஸ் வேணுனாலும் உங்களுக்கு ஏதாச்சும் அந்த வண்டி பற்றி தெரியணுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ ஃபோட்டோஸோ வீடியோஸோ ஷேர் பண்ணுறோம். நீங்கள் கால் பண்ணாலும் சொல்லிடும். அதேமாதிரி லோன் ஆப்ஷன் கூட நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துலாம். சிபில் இஷ்யூ இருந்தாலும் பண்ணலாம். சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபுல் லோன் பண்ணித்தரலாம். சிபில் இஷ்யூ இருந்தால் உங்களுக்கு 50 to 60% தாராளமாக பண்ணித்தரலாம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணித்தரலாம். அதே மாதிரி நீங்கள் வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் பையன் சொல்லினா நீங்கள் நம்ம சிபிலெல்லாம் செக் பண்ணி உங்கள் ஊர்லேயே லோன் பண்ணி கொடுத்துலாம். நீங்கள் டெலிவரி கூட வந்தால் போதும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்க போகுது. நிறைய கல்யாணம் நிறையா வேறு ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இது இருக்குது. அதுபோக கன்யூஸாக லீவ் எல்லாம் வரப்போகுது. ஆமாம் உங்களுக்கு கார் மட்டும் நீங்கள் மஸ்ட் எல்லாத்துக்குமே தேவைப்படும். நம்ம நீங்கள் வந்து நேரில் பாருங்கள். இந்த இப்போ போட்டிருக்க வண்டியை பாருங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் 2 to 3 டேஸில் லோன் பண்ணி நம்ம டெலிவரி கொடுத்துடலாம். ஆனால் சூப்பராக இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் டைமும் கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து வைங்க. ஆமாம், ஓகே, பார்த்துருவோம். டெஃபினட்டாக அப்டேட் கொடுத்துருவோம். கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றி. நன்றி.